தளபதி அண்ணா வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து கன்னு கொடுக்குற மாதிரி அந்த சீன் இருக்கும். பேசும்போது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ரீஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னால் நல்லாவே யோசிக்க முடிஞ்சது. தமிழ்நாடு விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ விதத்தில் வந்து எவ்வளோ விஷயத்தில் வந்து முன்னேறி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அடித்தட்டு மக்களுக்கு வந்து சர்வீசஸ் தர ஒரே ஏரியா வந்து பப்ளிக் செக்டார் தான். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, அடுத்து நீங்கள் ஆர்பிஐ போகணும்னு நினைக்கிறீங்க, நபார்டு போகணும்னு நினைக்கிறீங்க, சிட்பி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேயும் இந்த இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. லைஃப் இன்னும் ப்ராடான பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் உங்களுக்கு காசு வர மாதத்துலேருந்தே ஆரம்பிங்க. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஹரிராம் பிரசாத். நீங்கள் சொல்கிற எல்லா ஸ்டோரியும் எனக்கு ஆக்சுவலாக கனெக்ட் ஆகிடுச்சு நல்லாவே. நான் 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் ஸ்டார்ட் பண்ணி டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன். ஃபைனலாக ஒரு பிரேக் த்ரூ வந்து 2022 போல தான் வந்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சும்மா டெம்பரரியாக இன்ஸ்டியூட்டில் டீச்சர் மாதிரி ரோல் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சவுத் இந்தியன் பேங்க்கில் பிஓவாக ஜாயின் பண்ணேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பிஓவில் 2022 போல் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ அதை கண்டினியூ பண்ணது, அந்த மொமெண்டம் அப்படியே இருந்தது, அதோட சேர்த்து அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பிஓவாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அரௌண்ட் ஒரு 2.5 இயர்ஸ் கிட்ட அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு இப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறா இருக்கேன். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 5 இயர்ஸ் அந்த பிரேக் நான் எடுக்கும்போது அதே மாதிரி உங்களும் நிறைய பேர் பல வருஷங்கள் வந்து எஃபோர்ட் போட்டிருப்பேங்க. அந்த தடவை ஒரு விஷயம் கிடைக்கிறதா வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கே முடியலடா, இதுக்கு மேலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உட்காந்துருவோம். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும், ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். பட் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் முழுக்கவே வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த மலைகள் நோக்கி போகிறதுல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பேங்கர் தான், இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது என்கிட்ட ஒரு டைம் பேசினாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜாப் கிடச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, லைஃப் மறுபடியும் ஜீரோவில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த புதுசாக ஜாப் சேரும் போது ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் எனக்கும் இருந்தது தான். ஸோ மறுபடியும் நீங்கள் ஜீரோவில் இருந்தெல்லாம் நிற்க மாட்டேங்க. லைஃப் வந்து லீனியராக போகும். நீங்கள் ஒரு மலைகளாக கடந்து போவீங்க, ஒரு மலையை தாண்டி வந்திருப்பேங்க, அடுத்த மலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து இப்போ பேஸ்மெண்ட்டில் வந்து நிற்பேங்க. பட் உங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் கிடச்சிக்கிட்ட உங்களுக்கு அனுபவங்கள் எல்லாமே வந்து அப்படியே கேரி பண்ணிட்டு போவீங்க. ஸோ பேங்கிங் செக்டார்லையுமே வந்து நான் வந்து அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆஃபீஸர் லெவலில். உள்ளே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அடுத்தடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஜேஐபி சிஏஐபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நான் சேர்ந்த உடனே ஆக்சுவலாக கிளியர் பண்ணேன். மே 2022 நான் ஜாயின் பண்ணேன். நவம்பர் 2022 வந்து ஜேஐபி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்த ஜூனில் வந்து சிஏஐபி வந்தது. அதுவுமே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து எல்லா பேப்பருமே கிளியர் பண்ணேன். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜேஐபி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். இப்போ ஆஃபீஸர் லெவல் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 48,480. ஸோ உங்கள் ஓவரால் சேலரியில் இது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த லெங்த் ஆஃப் த ரன்வே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாங் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நான் என்னோட பிபிடிலேருந்து அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதான் நம்ம தளபதி அண்ணா வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து கன்னு கொடுக்குற மாதிரி அந்த சீன் இருக்கும், துப்பாக்கியை பிடிங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்கள் கையில் வந்து கடவுள் வந்து இல்லை இந்த இயற்கை வந்து உங்களுக்கு இல்லை ஐபிபிஎஸ்ஓ எஸ்பிஐ வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது இதுக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம என்ன தான் படித்தாலும் சரி, நானும் படிச்சிருக்கேன், நிறையா எழுதியிருக்கேன், நம்மளை தாண்டின ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுனா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். இல்லைனா அந்த 0.1 0.2 அரை மார்க் 1 மார்க் இந்த மாதிரி கிளியர் பண்ண முடியாமல் நிறைய பேர் வெளியில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு சக்தி அதை தாண்டி வந்து உங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் பீப்புளாக இருந்தீங்க, இப்போ சாமானிய மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வேலை பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை நினச்சி நீங்கள் பெருமை பண்ணணும். அண்ட் அதை நீங்கள் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். ஸோ அதே மாதிரி வெல்கம் டு த பிக் லீக். அடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு போயிருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட டவுன் சைடு வந்து அரெஸ்ட் ஆயிரும். டவுன் சைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்தீங்கன்னா ஓகே, இன்னும் அடுத்த லெவல் போகலாம். ப்ரொமோஷன் எடுக்காமல் நீங்கள் இதே இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வருஷம் இன்க்ரிமெண்ட் வரும். அதை தவிர எவ்ரி 3 months வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அதை தவிர எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைபார்டைட் செட்டில்மெண்ட் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து மார்ச் 2026 இருக்கீங்க, அடுத்த நவம்பர் 2027 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஜ் ரிவிஷன் நடக்கும். இப்போ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பேசிக் சேலரி வந்து 48,480 இருக்குது அப்படின்னா அந்த வேஜ் ரிவிஷன் நடந்ததுன்னா டேரெக்டாக அது ஒரு 60+ ஈஸியாக போகும். ஒரு 64 இல்லை 65,000 வந்து பேசிக் பேவே போகும். ஸோ இந்த 3 விதத்தில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணலனாலுமே 4வது வந்து நீங்கள் JABCAB படித்து கிளியர் பண்ணீங்கன்னா அது மூலிமா இன்க்ரிமெண்ட் வரும். 5வது நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது மூலிமா ஒரு இன்க்ரிமெண்ட்ஸ். எவ்ரி 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ரொமோஷன் எடுக்க அடுத்த லெவல் மூவ் ஆகிட்டே இருக்கலாம். கிளரிக்கல் கேட்டகரி வந்து ஸ்கேல் 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிளரிக்கல்லேருந்து நீங்கள் ஆஃபீஸர் போனீங்கன்னா ஸ்கேல் 1, ஸ்கேல் 1லேருந்து நீங்கள் ஸ்கேல் 8 வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், MD and CEO, POவாக இருந்தவங்க இல்லை கிளர்க்காக இருந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா MD and CEO லெவலுக்கு வந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு புக் ஆக்சுவலாக குட் டு கிரேட் அப்படின்ட்டு ஜிம் காலின்ஸ் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின புக்கு. இது வந்து கம்பெனிஸ் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து குட் கம்பெனிஸாக மாறிடும். ஆனால் அது வந்து கிரேட்டாக போகிறதுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து தேவைப்படும். அது கம்பெனிஸ்க்கு மட்டும் பொருந்தினது இல்லை. ஏன் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து வளருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைக்கிறது வந்து மக்கள் தான், மனுஷங்க தான். ஸோ மனிதர்களுக்கும் அதே இது ரொம்பவே பொருந்தும். நீங்கள் இப்போ எல்லாம் குட் அப்படிங்கிற சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டான ஒரு லெவல் நல்ல இடத்துக்கு வந்துட்டேங்க. இன்னொரு பெரிய இடத்துக்கு இன்னும் போகணும் அப்படின்னா குட் டு கிரேட்டாக நீங்கள் மாறணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து பேசிக்கலாக இந்த இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ இது வந்து என்னை பற்றின பேசிக் ஸ்லைடு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2017 பாஸ் அவுட். கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சு ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ் கிட்ட நான் வேரியஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். முதல்ல சொன்ன மாதிரி தான் UPSC, டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், TNPSC எக்ஸாம்ஸ். பேசும்போது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ரீஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னால் நல்லாவே யோசிக்க முடிஞ்சுது. எனக்கு இன்னும் அது இன்னும் எக்ஸ்ட்ரா கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா முதல்ல UPSC படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதுலேருந்து TNPSC வரணும், கொஞ்சம் படிக்க வேண்டிய கண்டென்ட்லாம் மாற்றணும். அதுலேருந்து மறுபடியும் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன். ஒரு 8 தடவை ரிட்டன் கிளியர் பண்ணி இன்டர்வியூவில் போயிட்டு கிளியர் ஆகாமல் ஒரு 5 டே ப்ராசஸ் இருக்கும். 5th டே கடைசி வரைக்கும் போயிட்டு ஒரு 3 டைம் திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. எங்கள் அம்மா இறந்து போனாங்க 2020. ஸோ அந்த விமன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு அதுவுமே ஞாபகம் வந்து நிறைய பேர் அம்மாக்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ அம்மா இறந்து போனதுக்கப்புறம் மனசுக்குள்ளே இருந்தது ஒரே ஒரு தாட்டு தான். அது வரைக்கும் வந்து நம்ம தோல்வி வந்து நம்மளோட தோல்வி மட்டும்தான். அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நாளைக்கு பையன் வந்து அந்த அம்மாவோட பையன் வந்து இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த தாட் மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு பிரேக் மட்டும் கிடச்சதுன்னா அடுத்தடுத்த லெவல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணலாம், டிஃபென்ஸில் வந்து ஏஜ் பர் ஆகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது சரி ஆல்ரெடி ஒரு 3 to 4 இயர்ஸ் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை எங்கேயும் நம்ம ரெசியூமில் போட்டு காமிக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு இன்டான்ஜிபிளாக உள்ளுக்குள்ளே நம்மளுக்கே அந்த ஃபீல் இருக்கும். எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரியும். அதை வச்சு நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு 2022 சவுத் இந்தியன் பேங்க் POவில் ஜாயின் பண்ணேன். அடுத்தது IBPS PO கிளியர் பண்ணி சென்ட்ரல் பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ வேறு இடத்துலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சவுத் இந்தியன் பேங்க் இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு மேலே. அப்புறம் சென்னையில் ஒரு 6 months இருந்திருக்கேன். அப்புறம் விசாகப்பட்டினத்தில் ஒரு 6 months இருந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் ஒரு 1.5 years கிட்டே இருந்து இப்போ தான் அங்கேருந்து வந்தேன். ஸோ வேறு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு விதமான மக்கள் பார்க்குறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் தமிழ்நாடு விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ விஷயத்தில் வந்து முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். உள்ளேருந்து பார்க்கும்போது மற்றவங்களாம் பேசும்போது சும்மா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நிஜமாவே ப்ராப்பராக நீங்கள் ஒரு ரூரல் ஏரியா, இப்போ மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஓவரால் GDP சைஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டு. தமிழ்நாடு வந்து அதுக்கப்புறம் தான் வரும். ஆனாலும் நிறையா இடத்துல வந்து மகாராஷ்டிரா வந்து பின்தங்கி இருக்குது. நான் வந்து ஒரு பின்தங்கப்பட்ட ஒரு கிராமத்தில் மகாராஷ்டிராவில் வேலை பார்த்தேன். ஸோ அங்கே மக்கள் படுற கஷ்டம் அதெல்லாம் வந்து நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ பேங்கிங்குள்ளார ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 years நான் என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து மொதல் அட்டம்ப்டில் தான் JIB கிளியர் பண்ணேன். அதே மாதிரி மொதல் அட்டம்ப்டில் CIIB கிளியர் பண்ணேன். அதை தவிரையும் மற்ற சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணேன். ஏன்னா படிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை கண்டினியூஸாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன் ஆஃப் த ரேப்பிட்லி இவால்விங் செக்டாரில் நீங்கள் இருக்கீங்க பேங்கிங் செக்டார். மற்ற எக்ஸாம்ஸ்லாம் வேணால் நீங்கள் ஒரு டைம் படித்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்டாக்னண்ட்டாக ஆயிடலாம். ஆனால் இதில் எவ்ரி சிங்கிள் டே ஏதோ ஒரு சர்க்குலர் வரும், ஏதோ ஒரு நியூஸ் வரும், அது வந்து உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஸோ கண்டினியூஸ்லி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஸ்டேயிங் ரிலவெண்ட். இல்லைனா தேக்கம் அடைஞ்ச தண்ணி மாதிரி தான் நீங்களும் மெதுவாக வந்து அப்படியே டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் இன் AML அண்ட் KYC, ஆன்டி மணி லாண்ட்ரிங் அண்ட் நோ யுவர் கஸ்டமர் அது பண்ணேன். அதுக்கப்புறம் IT செக்யூரிட்டிஸ், இப்போ எல்லாமே ஃபுல்லாக சிஸ்டம் தான் ஆகிட்டுருக்கு. எனக்கு IT பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணுன்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்யூரிட்டிஸ் பற்றி படித்தேன். அப்புறம் டிஜிட்டல் பேங்கிங், அகைன் ஒரு ரிலவெண்ட்டான ஒரு டாபிக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜன் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ESG அண்ட் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
என்விரான்மெண்ட்டை சுரண்டி எடுத்து நம்ம பணக்காரன் ஆகிட்டாங்க நிறையா கண்ட்ரீஸு. இப்போ கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் பேங்கர்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து கிரெடிட் கொடுத்து எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து சமுதாயத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வந்து நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஸோ அது ரிலேட்டடான இது வந்து ESG. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்கிங் செக்டர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துக்கோங்க. பேங்கிங் செக்டர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. வெளியிலேருந்து நீங்கள் சும்மா கோராவில் போட்டு பார்த்தீங்க இது பண்ணோன்னா கவர்மெண்ட் பேங்க் எம்ப்ளாயி அப்படின்னா ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். டு சம் எக்ஸ்டென்ட் நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோ ஈஸியான ஒரு செக்டார் இல்லை. டிப்பிக்கல் நீங்கள் மற்ற கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரி பேங்கிங் செக்டரில் இருக்க முடியாது. ஒரு TNPSCO இல்லை SSCO இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக நீங்கள் லேட் பேக்காக ஆட்டிடியூடோட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இந்த செக்டரில் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அது காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ பிஎஃப்எஸ்ஐன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த ஹோல் செக்டாராக சொல்லுவாங்க. செக்டாராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்திய பொருளாதாரத்துக்கு GDP அப்படிங்கிற பொருளாதாரத்துக்கு வந்து 27% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் 38% வந்து நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. நிஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 50 மிகப்பெரிய நிறுவனங்கள், டாப் 50 கம்பெனிஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 38% வரைக்கும் பேங்கிங் செக்டார் BFSI செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. விச் மீன்ஸ் இஃப் நிஃப்டி ஹேஸ் டு க்ரோ, BFSI sector has to grow. If India has to grow, Nifty has to grow. ஸோ இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பேங்கிங் செக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதில் மாடர்ன் டே பேங்க் பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிரான்ச்சில் போனீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரான்ச்சில் கிடைக்கும். முன்னாடி வெறும் பணம் போட்டு பணம் எடுக்கிறது அது மட்டும் இல்லை, அது வந்து பேசிக்கான ஒரு இது. அதை தாண்டி உங்களுக்கு லோன் வேணும்னா கிடைக்கும், கிரெடிட் கார்டு கிடைக்கும், ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஒரு கிரெடிட் கார்டு வேணும்னா அது நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது இருக்கும், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸோட டைஅப்ஸ் பண்ணுறதுக்காக மெயின் காரணம் வந்து அந்த கஸ்டமர் பேஸ் வந்து பிரான்ச்சஸில் தான் கிடைக்கும், அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரோட சேர்ந்து. ஸோ வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே கிடைக்கிறனால இது வந்து ஃபைனான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் பேங்கர்ஸ் ஆகிய உங்களை எல்லாத்தையும் ஃபைனான்ஷியல் டாக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் நாளைக்கு உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் வந்து உங்களோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை, ஒரு பேங்கராக சொல்கிற ஒப்பீனியன். இப்போ என்னை தேடி ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா என் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அந்த பேங்க் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்க கண்ணை மூடிட்டு அதை எடுப்பாங்க. அவங்க கண்ணை மூடிட்டு அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம மிஸ்செல்லிங் பண்ணக்கூடாது, தவறான ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து போயிடும். ஸோ இது மெயினாக எங்கே உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே ஜாயின் பண்ண போகிறேன் பேங்கிங்கில். ஸோ ஏர்லி பார்ட் ஆஃப் உங்களோட லைஃப்பில் சின்ன வயசு இருக்கும்போது உங்களை ரூரல் ஏரியா இல்லை செமி அர்பன் ஏரியாவில் தான் வந்து உங்களை தூக்கி போடுவாங்க. அங்கே போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீசஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே தெரியும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க ஆக்சுவலாக அது மாதிரி ப்ரைவேட் செக்டரில் வந்து பேங்க் எம்ப்ளாயி சர்வீசஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது, பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒத்துக்கிறேன், டு சம் எக்ஸ்டென்ட் நிறைய பேர் ரூடாக இருக்கவங்களாம் இருக்காங்க. பட் அதுக்கு இன்னொரு காரணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கு வந்து சர்வீசஸ் தர ஒரே ஏரியா வந்து பப்ளிக் செக்டார் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. SBIயில் நீங்கள் அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் பண்ணாலும் ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். எனி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஜீரோ மினிமம் பேலன்ஸ் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. கடைசி 10 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 52 கோடி பேருக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்பே மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு தான் இருக்குது. ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து 10,000 மினிமம் பேலன்ஸ் இருக்கணும், 15,000 மினிமம் பேலன்ஸ் இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் வச்சுருப்பாங்க. இன்னொன்று அவங்க நம்பரோட சொல்லணும் அப்படின்னா ஸ்டாஃப் டு கஸ்டமர் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு 400 கஸ்டமர் வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே இது பப்ளிக் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாஃபு 2000 எம்ப்ளாயி வரைக்கும் 2000 கஸ்டமர் வரைக்கும் அட்டன் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க. நான் இருந்த பிரான்ச்சில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நான் போன டைமில் ஸ்டார்டிங்கில் இருந்தது. நான் அந்த மாதிரி ஒரு பிரான்ச் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. எப்படி அப்படின்னா பிரான்ச் திறந்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த கூட்டம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவ்லேருந்து ஆப்ரேட்டிவாக மாட்டணுன்ட்டு. வெளியில் ஒரு 200 பேர் லைனில் நிற்பாங்க க்யூவில். கிட்டத்தட்ட ரேஷன் கடை மாதிரி தான், ரேஷன் கடையோட பெருசாக இருக்கும் க்யூ. ஸோ அந்த மாதிரி கிராமத்து ஏரியாஸில் அந்தளவுக்கு வந்து தேவைப்படுது பேங்கிங். நாங்கள் 3:30 மணிக்கு வந்து ஆக்சுவலாக பிரான்ச் மூடுவோம். நான் 3:30 மணிக்கு மூடாதீங்க, அவங்க காலிலேருந்து நிற்கிறாங்க, கஷ்டப்படுவாங்க. 5:30 மணிக்கு மூடுங்க, 5:30 மணி வரைக்கும் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுவோம். கஸ்டமர் போனதுக்கப்புறம் 8:30 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன் நிறைய நாளைக்கு. அதனால் எந்த வருத்தமும் அதெல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேவும் அப்பப்போ வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்று மட்டும் யோசிக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கே, இந்த கூட்டத்தில் நம்ம ஒருத்தனாக இருந்தால் நம்மளுக்கு அது எவ்வளோ வழியாக இருக்கும். அந்த 1000 ரூபா 2000 ரூபாய்க்காக தான் அவங்க அவ்வளோ நேரம் நின்று வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு
சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதனால் வந்து அந்த ப்ரெஷர் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ பேங்கிங் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் சைக்கிள், ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியடில் இருக்குது, நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல மட்டும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஓவரால் ப்ராஃபிட் 1.78 lakh crore. அண்ட் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இன் இந்தியா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா SBI தான், மோர் தென் 70,000 crore. பேங்கிங் செக்டரில் மட்டும் இல்லை, ஓவரால் எல்லா செக்டாரையும் சேர்த்து. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிராஸ் 2 lakh crore. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கு. யூஸ்வலாக இருக்கிற அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா பெருசாக ப்ராஃபிட் பண்ணாது, ஒழுங்காக சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் 2 lakh crore கிட்ட வந்து ரெவன்யூ ஜென்ரேட், இது ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், இது ரெவன்யூ கூட இல்லை, நெட் ப்ராஃபிட் இது 2 lakh crore கிட்ட இந்த ஃபினான்ஷியல் இயரை கிராஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் போக போக இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா NPA வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். அப்புறம் கேபிட்டல் அடிக்கசி ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஹெல்த்தியான ஒரு ஸ்பேஸில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேங்கிங் செக்டர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இன்னும் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்க போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து சேர்றீங்க. ஸோ செக்டாரை பற்றி நீங்கள் எந்த பயப்படவே தேவையில்லை, அந்தளவுக்கு ரேப்பிடாக எவால்வ் ஆகிட்டு இருக்க செக்டார் இது, நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் நிறைய பேங்க்ஸில் எஸ் பேங்க், RBL பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இது எல்லாத்துலேயும் வெளிநாட்டிலேருந்து வந்து முதலீடு பண்ணுறாங்க. எஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுமிட்டோமோ மிட்சுபி பேங்கிங் கார்பரேஷன் அப்படின்ட்டு ஜப்பானில் வந்து நாங்கள் 20% ஸ்டேக் இதில் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல ஆயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. RBL பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துபாய் பேஸ்டு எமிரேட்ஸ் NBD அப்படிங்கிற கம்பெனி வந்து நாங்கள் இதில் ஒரு 10% ஸ்டேக் வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரி, 10% இல்லை 60%. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் அப்படின்ட்டு ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MUFGன்ட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஃபார்ம், அகைன் மிட்சுபிஷி UFJ ஃபைனான்ஷியல் குரூப், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வார்பர்க் பிங்கஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 7,500 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இது என்ன சொல்ல வர அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து குளோபல் லெவலில் வந்து ஒரு கண்ணு இருக்குது இந்தியன் பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம JIB-CIB பற்றி வரோம். ஸோ JIB-CIB இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா JIB ஃபஸ்ட்டு உங்களுக்கு புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. JIB வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ், CIB வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ். JIB பற்றி மட்டும் இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன், ஏன்னா அது கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். JIB பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர் இருக்கும். ஸோ இது அட்வான்டேஜஸ் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் முதலே சொல்லிட்டேன். ஸோ ஃபாஸ்டர் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி JIB-CIB கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து தனி மார்க்ஸ், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஒரு 5 marks கிட்ட தனியாக அதுக்குன்னே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் போகலாம். ஸோ கரியர் கிரெடிபிலிட்டி, இது வந்து ஒரு கிரெடிபிளான இன்ஸ்டியூட், IIBF இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ்லேருந்து முடிச்சு வருவாங்க. ஸோ நல்ல ஒரு வேல்யூ உங்களுக்கு இருக்கும் வெளியில் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, அடுத்து நீங்கள் RBI போகணும்னு நினைக்கிறீங்க, நபார்டு போகணும்னு நினைக்கிறீங்க, SIDBI போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேயும் இந்த இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் இது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட மட்டும் லிமிட் ஆகாது. நீங்கள் அங்கே போனாலுமே இது நீங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கான இன்க்ரிமெண்ட் இருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும். ஸோ அதை தாண்டி JIB-CIB தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தி தெரியாதவங்க வந்து ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. வேறு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஹிந்தி எழுத படிக்க பேசிக்கலி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்கள் பேங்க்லேயே இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. JIB-CIBக்கும் அவங்களே ஃபீஸ் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணிங்கன்னா இன்க்ரிமெண்ட்டும் தராங்க. அதே மாதிரி ஹிந்தி எக்ஸாம்ஸில் பிரபோத், பிராக்யா, பிரவீன் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸோ அதுவும் தந்துட்டு அதை தாண்டி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஹானர் ஏரியாவாக ஒரு 5,000 6,000 அமௌண்ட் தராங்க. இதை தாண்டி மற்ற சர்டிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. CCP சர்டிஃபைட் கிரெடிட் ப்ரொஃபஷனல், சர்டிஃபைட் ட்ரெஷரி ப்ரொஃபஷனல், சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், PBங்கிறது ப்ரொஃபஷனல் பேங்கர். அப்புறம் இந்த JIB-CIBயில் நீங்கள் கிளியர் பண்ணுற கோர்சஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இக்னோட் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் MBA பண்ணீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அங்கே வந்து நீங்கள் அது படிக்கவே வேணாம். ஸோ இந்தியா லெவலில் இது வந்து ஒரு வேல்யூ தரக்கூடிய ஒரு கோர்சஸ். அப்புறம் FRM இருக்குது, ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், CFA சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு. ஸோ இதை தாண்டி நீங்கள் பேங்க்கில் வர இன்டர்னல் சர்க்கிள் அடிக்கடி பார்க்கணும். கெப்பாசிட்டி பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் நிறையா உங்களுக்கு பேங்க்கே வந்து வருஷம் இப்போ சென்ட்ரல் பேங்க்னா 60,000 கிட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. OSR ஆஃபீஸர் சர்வீசஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பெர்க்விசிட்ஸ் ஹோம் லோன் அந்த மாதிரி இல்லை டெபாசிட்ஸ் வைக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து நிறையா அலவன்சஸ் இருக்கும்.
நிறையா சப்சிடைஸான ரேட்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங். கார்ப்பரேட் பேங்கிங் இருக்குது, கார்ப்பரேட்டுக்கு வந்து நீங்கள் கிரெடிட்லாம் கொடுப்பீங்க. அப்புறம் ட்ரெஷரினா இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் இண்டிவிஜுவல் லெவலில் டீல் பண்ணுற மாதிரி மொத்த பேங்கிங்கே உட்காந்து உங்களை அதுக்கேற்ற மாதிரி எக்யூப் பண்ண வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான டூல்ஸ் கொடுத்துட்டு உங்களை பேங்க்கோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. பிரான்ச்சில் பார்க்குறது மட்டும் பேங்கிங் இல்லை, அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு பேங்க் வந்து எங்கெங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் கொடுக்கலாம், எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டெபாசிட் எடுக்கலாம், இதெல்லாமே பிளான் பண்ணுவாங்க. கார்டு சைடில் அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸு, பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிரான்ச்சில் இருக்குது. டெபாசிட்னா இந்த NSDL, CDSL இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சைடில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அப்புறம் அசெட் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்னு ஒரு கோர்ஸ் பார்த்தோம். நிறைய பேர் பணக்காரங்களுக்கு வந்து நம்ம எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது. அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேங்கிங்குள்ளார இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து பேங்கிங் தாண்டி நீங்கள் லைஃப் இன்னும் ப்ராடான பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் உங்களுக்கு காசு வர மாதத்துலேருந்தே ஆரம்பிங்க. பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், சின்னதாக ஒரு கோல்டில் ஒரு செபி பேக்டு டிஜிட்டல் ETF வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, வேலை வாங்கின புதுசில் நான் வந்து ஒரு 3 கிராம் வாங்கினேன். அப்போ 1 கிராம் 5000 ரூபா, 3 கிராம் 15000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 1 கிராம் 15000 ரூபா. ஸோ உங்கள் பணத்தை வந்து எங்கே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இப்போலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா நிதி மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நம்ம வேலை இல்லாமல் கூட போகலாம், ஆனால் நிதி மேலாண்மை கரெக்டாக பண்ண தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம் லைஃப்பில். நீங்கள் MD ஆகியும் உங்களுக்கு நிதி மேலாண்மை கரெக்டாக பண்ண தெரியல அப்படின்னா வாழ்ந்து கேட்டவங்க அந்த ரேஞ்சில் வந்து போகிறதுக்கு வந்து நல்லாவே சான்ஸ் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்குபேஷனல் ஹெல்த் ஹசார்ட்ஸ். ஸோ பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால ராங்காஸ் உட்காந்துட்டே இருப்பீங்க, பேக் பெயின் வரலாம், இல்லை நீ பெயின் வரலாம். அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போங்க, உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் உங்களோட மிகப்பெரிய அசெட்டு. உங்களை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் லைஃப்பில் எல்லாமே பண்ண முடியும். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் EQ, ரிலேஷன்ஷிப்ஸ் அட் ஒர்க் பிளேஸ். எமோஷன்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து கத்துவாங்க, மேலே ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து அப்பப்போ வந்து கத்துற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் அணுகணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஸோ சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கடைசியாக வந்து அந்த சிக்ஸ் ஸ்போக்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். லைஃப் வந்து ஒரு பேலன்ஸாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா 6 விஷயம் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, அப்புறம் ஃபினான்ஷியல் வெல்பீயிங், ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங், 5வது 6வது வந்து சோஷியல் அண்ட் ஃபேமிலி லைஃப். இது 6 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து லைஃப் நல்லா ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒன்று விட்டோன்னா கூட கஷ்டமாயிரும். இது வந்து க்ரோத் மைண்ட் செட் வித் ஃபிக்ஸட் மைண்ட் செட். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ். இதுவும் ஒரு புக்கு ஒன்று இருக்குது, மைண்ட் செட்னு ஒரு புக்கு வந்து இருக்குது, கரோல் எஸ் பெக் அப்படிங்கிற அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச்.